வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி. மேசராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள்லேயே அதிக அளவு திறமையும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு ராசி, உறுதியான மனப்பான்மை உள்ள ஒரு ராசி, ரொம்ப நீதிமான்களாக இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலியாகவும் இருப்பாங்க. நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை பார்த்த உடனே பொங்கி எழக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. தலைமை பொறுப்பை இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்கள தேடி அந்த தலைமை பொறுப்பு போகும். சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமை குறைவாக அவங்க செயல்படுவாங்க. எப்போ அப்படின்னா கொஞ்சம் அநியாயத்தை பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க. அவங்க பக்கம் கொஞ்சம் பேசுகிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த மேச ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய உறவுனா உறவு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தில் சொல்லுவாங்க. ஆனால் உறவுகளாலே ஒரு 40-45 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உறவுகளாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு ராசியும் இந்த மேச ராசி தான். அதோட கூட செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ரொம்ப தெளிவாக இறங்குவாங்க. அந்த விஷயத்தை அடையிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறாங்கன்னா கூட இந்த மேசராசி என்பவர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனையாளராக, நல்ல ஒரு தொழிலதிபராகக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசின்னு இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் கிரக நிலையை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். பல மங்களகரமான யோகங்களை தரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக தான் வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பவர்களுக்கு இது ஒரு கலவையான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வார தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு சிந்தித்து செயல்படுங்க. பேச்சை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் வெற்றியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் விரும்பியதெல்லாம் அடையக்கூடிய ஒரு யோக பலனை தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. ஒழுங்கற்ற சில பிரச்சனையால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். உறவுகளாலும் சரி, நண்பர்களாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலர்லாம் மேசராசி என்பவர்கள் தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிங்க. அப்படி புரியல அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா போட்டியாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். கடினமான போட்டிக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. அதோடு கூட காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் வெளிநபர்களால் ஏதாவது கொஞ்சம் அலைச்சல் அதிகமானாலும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தயக்கமாக இருப்பீங்க. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலைச்சல் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த வாரத்தில் கூட இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட உறவுகள் வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் மகிழ்ச்சியை காட்டுங்க. கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேசராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டு, ஒரு சிலருக்கு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கும். அதோடு கூட கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். போட்டிகள் மத்தியில் நல்ல ஒரு வெற்றியுள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் வலம் வர போகிறீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மேல் இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பதவி உயர்வோ அல்லது நல்ல ஒரு பாராட்டோ கிடைக்கும். கூடுதலாக உழைச்சிங்கன்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துலேருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்தாலும் கூட அதை பேசியே சரி பண்ணுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உயர்கல்வி பயிலணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யாரெல்லாம் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தராமல் இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் தருவாங்க. பண வசதி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. அதோடு கூட வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உறவுங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. உறவுகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நிதி சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தடைப்படும். இருந்தாலும் ஓரளவுக்கு கிடைக்கும். போட்டிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் வரும். எவ்வளோ தொல்லை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. கடினமாக உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக வெற்றியை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் குறைவு தான். இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால இருந்த பிரச்சனைகள், மன வருத்தம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கும். அதோடு கூட உங்களுடைய பெற்றோருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் கடந்த சில வாரமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோடு கூட நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் வார இறுதியில் கொஞ்சம் சரியாயிடும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டுக்கிடுவாங்க. உங்களுடைய அறிவு திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதோடு கூட சித்தர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட சித்தர்களை வழிபடுங்க. முடிந்தால் ஒரு முறை பிரச்சனைகளையும் துயரங்களையும் நீங்கள் கடந்துட்டீங்க. இனி வருகின்ற நாட்களில் இந்த சித்தர் வழிபாடை ஒன்று செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் பழனிக்கு அருகே இருக்கிற கணக்கம்பட்டி சித்தரை போய் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில்
யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.